ஆபரேஷன் சிந்தூர் தொடர்கிறது. அதிரடி பதிலடியை இந்திய ராணுவம் பாகிஸ்தான் படைகளுக்கு தந்து கொண்டிருப்பதை நாம் தொடர்ச்சியாக நேரலையின் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் தீவிர ஆலோசனையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உள்ளிட்டோரிடம் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒருபுறம் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். DRDO தலைவரையும் அவர் சந்தித்து பேசி வரக்கூடிய அந்த செய்திகளை அடுத்தடுத்து வரக்கூடிய நகர்வுகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கே ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பயங்கரவாதிகளின் 9 முகாம்கள் இலக்கு வைத்து துல்லியமாக தாக்கப்பட்டு பயங்கரவாதிகள் அழிக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் தரப்பில் இருந்து பதிலடி கொடுக்கப்படும், தாக்குதல் அத்துமீறல் நடக்கும் என்ற ஒரு கணிப்பு இருந்த நிலையில் நேற்று ஜம்மு பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறலில் தாக்குதலில் ஈடுபட்டது. ஜம்மு, உதம்பூர் மற்றும் ஜலந்தர், பதான்கோட் பகுதிகளில் எல்லாம் அவர்கள் தங்களுடைய தாக்குதலை முயற்சியை மேற்கொண்டனர். ஆனால் இந்திய தரப்பில் இருந்து அந்த தாக்குதல் திறம்பட தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏவுகணைகள் வான்வெளியிலேயே அழிக்கப்பட்ட அந்த நிகழ்வையும் பார்த்தோம். ஏற்கனவே நேற்று முன்தினம் நள்ளிரவு பாகிஸ்தான் தரப்பில் இருந்து 15 ஏவுகணைகளை இந்திய நகரங்களை குறிவைத்து ஏவினர். ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பம் வாய்ந்த S-400 சுதர்சன் சக்ரா ஆயுதத்தின் மூலமாக அந்த 15 ஏவுகணைகளும் தடுத்து வான்வெளியிலேயே அழிக்கப்பட்டது. அதில் ஒரு ஏவுகணை மட்டும் பஞ்சாப் மாநிலம் சண்டிகர் அருகே இருந்து கண்டெடுக்கப்பட்ட அந்த காட்சிகளை நேற்று பார்த்தோம். இருப்பினும் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் தரப்பில் இருந்து வான்வழி தாக்குதலை அவர்கள் நள்ளிரவு மேற்கொண்டனர். ஒரு உறங்காய் இரவாகவே வடமாநில, குறிப்பாக 4 மாநில மக்களுக்கு எச்சரிக்கை மற்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. குஜராத், ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் பகுதி மக்களுக்கு இந்த எச்சரிக்கை என்பது தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டிருந்த நிலையில் தரைப்படை வழியாக குறிப்பாக பயங்கரவாதிகள், பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறிய தாக்குதலில் ஈடுபட்ட அந்த செய்தியும் நமக்கு கிடைத்தது. அதில் 16 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். ஒரு ராணுவ வீரர் வீரமரணம் அடைந்தது உட்பட 16 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டனர். இந்த அத்துமீறலில் இந்திய தரப்பில் இவ்வாறான இழப்பு ஏற்பட்டிருக்க சம்பா பகுதியில் பாதுகாப்பு படையினர் 7 பயங்கரவாதிகளை அத்துமீறி உள்ளே நுழைந்தவர்களை சுட்டு கொலை செய்திருக்கிறது கொண்டிருக்கிறது. பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்திய ராணுவ தரப்பில். சற்று நேரத்திற்கு முன்பாக அந்த காணொளியும் இந்திய ராணுவ தரப்பில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதலாக ஏவுகணையை எவ்வாறு தாக்கி அழித்திருக்கிறோம் என்று இந்திய ராணுவம் ஆதாரத்தோடு காணொளி வாயிலாக வெளியிட்ட அந்த நிகழ்வையும் பார்த்தோம். நேற்று மாலை முதலே இருதரப்பு எல்லை பகுதிகளில் போர் பதற்றம் என்பது உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய நிலையில் IPL கிரிக்கெட் போட்டி DC பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலாக நடைபெற்ற அந்த போட்டியும் பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் IPL தொடர் நடத்தப்பட வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்த மிக முக்கியமான முடிவும் எடுக்கப்பட இருக்கிறது. அது தொடர்பான ஆலோசனையும் மேற்கொள்ளப்பட இருப்பதான தகவல்களும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த நிலையில் பாகிஸ்தான் தரப்பில் இருந்து அவ்வப்போது அத்துமீறல் தாக்குதல் என்பது நடைபெற்று வரக்கூடிய அந்த தகவல்களையும் கேட்டு வருகிறோம். இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சண்டிகர் பகுதியிலும் குறிப்பாக ஹரியானா பகுதியிலும் சைரன் ஒலிக்கப்பட்டு மக்களுக்கு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் ஒருபுறம் தீவிரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இராணுவத்தினர், குறிப்பாக துணை இராணுவத்தினருக்கான விடுமுறை என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 4 எல்லையோர மாநிலங்களைச் சேர்ந்த அனைவருமே பணிக்கு வர வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. பள்ளி, கல்லூரிகள் என்பதும் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. நேற்று மாலையில் இருந்தே இவ்வாறான இருதரப்பு மோதலில் இந்தியா தகுந்த பதிலடி கொடுத்து வருவதையும் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான 3 இடங்கள் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமாபாத், ராவல்பிண்டி மற்றும் சியால்கோட், இந்த 3 நகரங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது இந்திய தரப்பில் இருந்து. நமக்கு வரக்கூடிய அந்த பேரழிவு ஏவுகணைகளை தடுத்தும் பாகிஸ்தானிலும் நம்முடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில் 3 முக்கிய நகரங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலும் குறிப்பாக இராணுவ படை, விமானப்படை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் கடற்படையும் ஆயத்தத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியும் நமக்கு கிடைக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானுடைய வணிக வர்த்தக தலைநகராக கருதப்படுவது கராச்சி. கடலோர அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியானது அங்கிருந்து ஒரு 150-200 கிலோமீட்டர் தொலைவில் நமது இந்திய INS விக்ராந்த் கப்பற்படை என்பது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு போர் பயிற்சியும் மேற்கொள்ளப்பட்டு வருவதான தகவல்களும் நமக்கு கிடைக்கிறது. ஏறக்குறைய 150 கிலோமீட்டர் தொலைவில் கடற்படை என்பது ஆயத்தமாக இருக்கக்கூடிய அந்த சூழலையும் நாம் பார்க்கிறோம். INS விக்ராந்த் என்பது மிக முக்கியமான உயர்தர தொழில்நுட்பம் கொண்ட அதிநவீன ஒரு தாக்குதல் படையாகவே இருக்கிறது. விமானம் தாங்கி போர்க்கப்பலாக அது இருக்கிறது. அந்த கப்பலின் மூலமாக
நாம் நினைத்த இலக்கை துல்லியமாக அடைந்து தாக்க முடியும். பலத்த சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வலிமை வாய்ந்த ஒரு அமைப்பாக INS விக்ராந்த் என்பது இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 1971ஆம் ஆண்டு கிழக்கு பாகிஸ்தான் பிரிவினையின் போது வங்கதேச நாடு உருவாக்கத்தின் போதே இவ்வாறான படைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதான குறிப்புகளும் நமக்கு இருக்கின்றன. அந்த வகையில் INS விக்ராந்தும் கராச்சியில் இருந்து மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கடற்பகுதியில் போர் பயிற்சியில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த செய்திகளும் நமக்கு கிடைத்து வருகிறது. தொடர்ந்து பாகிஸ்தான் தரப்பில் இருந்த அத்துமீறல் என்பது மேற்கொள்ளப்பட்டால் இந்திய தரப்பில் இருந்து பதிலடி தருவதற்கு அனைத்து தரப்பினர் குறிப்பாக முப்படைகளும் தயாராக இருக்கக்கூடிய அந்த சூழலையே நாம் பார்த்து வருகிறோம். இதில் மிக குறிப்பாக இந்தியா தனது வலிமையை நிரூபித்திருக்கிறது. உலக அரங்கில் ராணுவ வலிமையை பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கே செய்தி சொல்லக்கூடிய அந்த வலிமை இந்த தாக்குதலின் தற்காப்புகளின் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து இது குறித்த அண்மை செய்திகளையும் நாம் பார்த்து வருகிறோம். நிபுணர்களின் கருத்துக்களையும் இது தொடர்பாக நாம் கேட்டறிய இருக்கிறோம். தற்போது நம்மிடையே நேரலையில் இணைகிறார் ஐநா முன்னாள் அதிகாரி திரு கண்ணன். வணக்கம் திரு கண்ணன். வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. வணக்கம். இப்ப பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறல்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்திய தரப்புல இருந்து ஒரு தகுந்த பதிலடி நாம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்திய ராணுவத்திடம் இருந்து நாம தற்காப்பு மேற்கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானுடைய நகரங்களையும் குறிவைத்து அவர்களுக்கான நாங்க இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற பாடத்தையும் நம்ம கொடுத்திருக்கிறோம். இனி பாகிஸ்தான் தரப்புல இருந்து என்ன விதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கு, இந்திய தரப்புல இருந்து எதிர்வினை எப்படி ஆற்றப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சூழல் இன்னும் சில நாட்கள் தொடரக்கூடிய வாய்ப்பு, இன்னும் சில வாரங்கள் கூட தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த போர் நடவடிக்கைகள் முழுமையான ஒரு போராக மாறக்கூடிய அபாயம் இருப்பதாக நான் எண்ணவில்லை. இந்தியா மிக பொறுப்பாக நடந்து கொள்ளும் என்று எண்ணுகிறேன். பாகிஸ்தான் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் அதனுடைய பொருளாதாரமும் உலக அளவில் அதனுடைய அந்தஸ்தும் இருப்பதாக நான் கருதுகிறேன். நமக்கு அதிகம் தெரியாத செய்தி என்னவென்றால், பல நட்பு நாடுகளைச் சேர்ந்த தூதர்கள், தலைவர்கள் இந்த பதட்டத்தை தணிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்று சவுதி அரேபியாவினுடைய துணை வெளியுறவு அமைச்சர் அவர் முன்னறிவிப்பு ஏதுமின்றி டெல்லிக்கு வந்தார். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்தார். சவுதி அரேபியா ஒரு மிக செல்வாக்கான ஒரு நாடு, 2 நாடுகள் மத்தியிலும் பெரிய செல்வாக்கு உள்ள ஒரு நாடு. அதனுடைய சொல்லை கேட்க வேண்டிய நிலையில் 2 நாடுகளும் இருப்பதாக நான் எண்ணுகிறேன். இதற்கு இடையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோடும் பாகிஸ்தானுடைய பிரதமரோடும் பேசியிருக்கிறார். பாகிஸ்தான் உறுதியான நடவடிக்கைகளை பயங்கரவாதத்திற்கு எதிராக எடுக்க வேண்டும் என்று அவர் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இந்த 2-3 நாட்களில் இந்தியாவினுடைய கை ஓங்கி இருப்பதாகத்தான் நான் எண்ணுகிறேன். ஆனால் இந்த வெற்றியை ராஜதந்திர வெற்றியாக நாம் மாற்றிக்கொள்வதற்கு நிறைய பிரயத்தனப்பட வேண்டும். அந்த முயற்சியில் இந்தியா ஈடுபட்டு வருவதாகத்தான் நான் எண்ணுகிறேன். இன்னும் என்ன அந்த ராஜதந்திர நகர்வுல நாம மேற்கொள்ள வேண்டியது இருக்கு? ஏன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு பக்கம் நம்முடைய வலிமையை நிரூபிச்சாச்சு, அவர்களுக்கான அந்த தக்க பாடம் புகட்டும் வகையிலான ஒரு சேதமும் ஏற்படுத்தியாச்சு. இனி ராஜதந்திர நகர்வா நாம என்னென்ன விஷயங்களை எல்லாம் மேற்கொள்ளணும், அது எப்படியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும்னு பார்க்கலாம் திரு கண்ணன். நாம அதுக்கான முயற்சி எப்படிலாம் எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஒரு நேற்றைக்கு முன்தினம்னு நினைக்கிறேன், அல்லது நேற்று முன்தினம் என்று எண்ணுகிறேன், நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஐநா பாதுகாப்பு சபை 15 உறுப்பினர்கள் டெல்லியில் இருப்பவர்கள், அந்த நாட்டினுடைய தூதர்கள் பாகிஸ்தான் தவிர்த்து சியரா லியோன் 15 உறுப்பு நாடுகளும் ஒன்று, அதனுடைய தூதர் நம்மிடத்தில் இல்லை. மீதி 13 தூதர்களை அவர்களை அழைத்து நாம் எடுத்த முயற்சிகள், நாம் எடுத்த நடவடிக்கைகளை நியாயப்படுத்தியும் எதற்காக இதை எடுத்தோம் என்றும் அவர்களை தன்னுடைய சிந்தனைக்கு ஆட்படுத்தும் விதமாக கொண்டு வர முயன்றிருக்கிறார். அது ஒரு முயற்சி. நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரோடு தொடர்பில் இருக்கிறார். அமெரிக்கர்கள் நிறைய நம்மோடு இந்த பிரச்சனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நமக்கு பெரிய பலமாக அவர்களுடைய அறிக்கை இதுவரைக்கும் இருந்திருக்கு. நான்சி அந்த அம்மா ஹோம்லேண்ட் இன்டெலிஜென்ஸ், நேஷனல் இன்டெலிஜென்ஸினுடைய சீஃபா இருக்கக்கூடிய நான்சி கபாத் அவர்களும் ஒரு பெரிய அறிக்கையை நமக்கு சாதகமாக தந்திருக்கிறார். அமெரிக்க ஆதரவு கூட மட்டும் இதை நம்ம பண்ணிட முடியாது. நமக்கு மற்ற நாடுகள் மத்தியிலும்
பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத இயக்கங்களுடைய களமாக இருப்பதை நாம் அதை போராடி கொண்டிருக்கிறோம், அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். இந்த பயங்கரவாத அமைப்புகளை இன்னும் நம்மால் பயங்கரவாத அமைப்புகள் என்று பட்டியலிட முடியவில்லை. ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிற இந்த இந்த படு பாதக செயலை செய்த அந்த அமைப்பு அது இன்னும் பயங்கரவாத அமைப்பாக நாம் அதை பலமுறை குறிப்பிட்டும் கூட இன்னும் அதை ஐக்கிய நாடுகள் சபை அந்த பட்டியலில் சேர்க்கவில்லை. அதற்கு காரணம் சீனா பாகிஸ்தானுக்கு தரக்கூடிய ஆதரவு. அந்த ஏப்ரல் 25 ஐக்கிய நாடுகள் சபை கொடுத்த தீர்மானத்தில் கூட அந்த இயக்கத்தினுடைய பெயர் குறிப்பிடப்படாமல் வெளிவந்தது. ஆனால் நாம் ராஜதந்திர முறையில் போக வேண்டிய தூரம் வெகு தொலைவு. அந்த அந்த தொடக்க நிலை பயணத்தில் நாம் இருக்கிறோம். பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய செயல். அது தாஜ் ஹோட்டல் தாக்குதலுக்கு பிறகும் நம்மால் அதை படுத்த முடியவில்லை, அவர்களை தனிமைப்படுத்த முடியவில்லை. ஒசாமா பின் லாடன் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டு அவர் அங்கு கொல்லப்பட்ட பிறகும் கூட பாகிஸ்தானை கைவிடுவதற்கு பல நாடுகள் தயாராக இல்லை. பாகிஸ்தானுக்கு என்று நட்பு நாடுகள் நிறைய இருக்கிறது. சீனா அண்டை நாடு, ஒரு வலுவான நாடு, அந்த நாடு அதற்கு ஆதரவு தருகிறது. இன்னும் பல இடங்களில் இஸ்லாமிய நாடுகள் பல பாகிஸ்தானுக்கு நேசமாகவும் நட்பாகவும் தொடர்ந்து இருந்து வருகின்றன. தொடர்ந்து நாம பேசலாம் திரு கண்ணன். நம்மோடு ஜெகநாதன் பாதுகாப்பியல் பேராசிரியரும் இணைகிறார் விருந்தினராக. அதற்கு முன்பாக மிக முக்கியமான ஒரு அண்மை செய்தி வந்திருக்கிறது. IPL போட்டிகள் ரத்து செய்யப்படுவதாக BCCI அறிவித்திருக்கிறது. எஞ்சிய IPL போட்டிகள் ரத்து செய்யப்படுவதான அண்மை செய்தி தற்போது கிடைத்திருக்கிறது. இதுவரை 57 போட்டிகள் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் எஞ்சிய போட்டிகள் ஒத்திவைக்கப்படுவதாக BCCI தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கே தர்மசலாவில் நடைபெற்ற அந்த போட்டி, டெல்லி பஞ்சாப் அணிக்கு இடையிலே நடைபெற்ற அந்த போட்டி பாதியிலேயே நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு காரணமாக மக்கள், விளையாட்டு வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் தரை மார்க்கமாக டெல்லிக்கு சிறப்பு ரயில் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நிலையில் IPL குறித்து இன்றைக்கு மிக முக்கியமான முடிவு எடுக்கப்படுவதாக ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதான அறிவிப்பு வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் ஆலோசனையின் முடிவில் IPL போட்டிகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 57 போட்டிகள் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் எஞ்சிய IPL போட்டிகள் ரத்து செய்யப்படுவதான அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதியில் போர் பதற்றம், போர் சூழல் உருவாகி ஒரு உச்சகட்ட பதற்ற நிலை நிலவக்கூடிய சூழலில் இந்த போட்டிகள் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இனி அடுத்த கட்ட நகர்வை இந்திய பாகிஸ்தான், குறிப்பாக இந்திய ராணுவம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டு இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. IPL போட்டிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 57 போட்டிகள் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் எஞ்சிய போட்டிகள் ரத்து செய்யப்படுவதான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விருந்தினர்களின் கருத்துக்களையும் நாம் கேட்டறியலாம். திரு ஜெகநாதன் பாதுகாப்பியல் பேராசிரியர் நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு ஜெகநாதன். இப்ப இந்திய பாகிஸ்தானுடைய இந்த போர் பதற்ற உச்சநிலை கள நிலவரம் குறித்து பேசிட்டு இருக்கோம். இப்ப IPL போட்டியும் அதனுடைய ஒரு தாக்கமாக, எதிரொலியாக ரத்து செய்யப்பட்டிருக்கு. முதற்கட்டமா இந்த போர் பதற்ற உச்சநிலையை எப்படி புரிஞ்சுக்கலாம் உங்க பார்வையில்? போர் நடந்துட்டு இருக்கு, ஒரு ஆல் அவுட் வார். இதுல IPL என்ன ரொம்ப அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமே கிடையாது. IPL மேட்ச் கேன்சல் பண்றது ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயமே கிடையாது. எங்க ஃபுல் ஃபோக்கஸ் வார், அது அப்புறம் அதுக்கு உண்டான பாதுகாப்பு நடவடிக்கைகள், இதுலதான் முழு கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு முறையில் இருக்கிறது. ஏனென்றால் நீங்க இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்லாம் ஆர்கனைஸ் பண்றீங்கன்னா அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், மக்கள் வெளியில வருவாங்க, அதுக்கு பந்தோபஸ்து கொடுக்கணும். குறிப்பா இந்த பார்டர் மாநில இருக்க போலீஸ் ஃபோர்ஸ் ஃபுல்லா இப்ப சிவில் டிஃபென்ஸ்ல கம்ப்ளீட்டா ஃபுல்லா அதுல இருக்காங்க. அவங்கள எதுக்கு நம்ம டைவர்ட் பண்ணி IPL மேட்ச் பார்க்காம IPL நடக்கலைன்னா பெரிய நாட்டுக்கும் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படாது, சமூகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு இல்லை. அதனால இது ஒரு பெரிய விஷயமாக நம்ம பார்க்க. தொடர்ந்து பேசலாம் திரு ஜெகநாதன். திரு கண்ணன், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த IPL போட்டிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு? ஒரு அடுத்த கட்ட நிலையை இந்த போர் பதற்ற சூழல் எட்டுதா? ஏன்னா IPL போட்டிகள் ஒரு கேளிக்கையா, ஒரு கொண்டாட்டமா பார்க்கப்பட்டு வருது. ஒரு பக்கம் எல்லை பகுதிகளில் சில அத்துமீறல்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பலர் சொல்லி இருக்கக்கூடிய இல்ல கணிக்கக்கூடிய நிலையில இப்ப இந்த IPL போட்டிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எத்தகைய ஒரு விளைவா நம்ம புரிஞ்சுக்கலாம் திரு கண்ணன்? இந்த அரசு இதை ரொம்ப கடுமையாக, சீரியஸாக ஒரு இப்ப நடக்கிற இந்த நிகழ்வுகளை பார்க்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும்.
இது IPL போட்டிகள் கொண்டாட்டத்திற்கான தருணம் அல்ல அப்படின்னு இந்த அரசு முடிவு பண்ணியிருக்கு. அது ஒரு நியாயமான முடிவாகத்தான் நான் எண்ணுகிறேன். நாம் எல்லையிலிருந்து ரொம்ப தொலைவில் இருக்கோம். நமக்கு அங்க எல்லையில இருக்கக்கூடிய பதட்டமோ அல்லது அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரி நிலையில் இருக்காங்கன்றதோ நமக்கு அந்த அளவுக்கு புரியாது. ஊடகங்கள் தரக்கூடிய தகவல், உங்களை மாதிரியான செய்தியாளர்கள் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தகவலை வைத்துத்தான் நாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். நம்முடைய இயல்பு வாழ்க்கை எந்த வகையிலும் பாதிக்கப்படவில்லை. ஆனால் இந்த அரசு இதே முனைப்போடு, இதே சிந்தனையாக, ஒரு போர்க்கால நடவடிக்கையாக, அதனுடைய தொடர்ச்சியாக, அதனுடைய அது தொடர்பாக இந்த நடவடிக்கை ஒரு பொருத்தமான நடவடிக்கை எண்ணி இதை செய்திருப்பதாக நான் நினைக்கிறேன். தொடர்ந்து திரு ஜெகநாதன், இப்ப ஒரு பக்கம் ஆலோசனை ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகளோட ஆலோசனை நடத்துறார், DRDO தலைவர்கிட்ட ஆலோசனை நடத்துறார். இனி இந்தியா இந்த விஷயத்துல, குறிப்பா பாகிஸ்தானுடைய அத்துமீறலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், என்ன விதமான முக்கிய முடிவுகள் இந்த ஆலோசனைகளுக்கு பிறகு, ஏன்னா ஒரு நீண்ட ஆலோசனை, தொடர்ந்து ஆலோசனை நடந்துகிட்டே இருக்கு, இதற்கு பிறகு என்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் திரு ஜெகநாத்? இல்லை, இது நான் முன்பே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். இது ஒரு ரொட்டீனா நடக்கிற ஒரு ஒரு மீட்டிங் தான், ரிவ்யூ மீட்டிங். எவ்வளோ ப்ரிப்பேர், என்ன கடந்த நேற்று என்ன நடந்தது, எந்த மாதிரியான தாக்குதல் இருந்தது, என்ன மாதிரியான இம்பாக்ட் இருந்தது, அப்புறம் அதை பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க, ப்ரெசன்டேஷன் நடந்திருக்கும். அப்புறம் அடுத்தது என்ன மாதிரியான கட்டங்களில் நம்ம தாக்குதலை எதிர்பார்க்கலாம், என்ன தயார் நிலையில் இருக்கணும், என்னென்ன ஸ்ட்ராங், என்ன ஸ்ட்ரென்த் என்னென்ன இருக்கு, எங்கெங்க லூப் ஹோல்ஸ் இருக்கு, அதை நம்ம எப்படி நம்ம இது பண்றோம், அந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் தான் இது டே டு டே ரிவ்யூ மீட்டிங் நடக்கும். அது அப்டேட் நடக்கும். ஸோ அதை வச்சு தான் டாப் லெவல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பண்ண முடியும். என்ன ஏதாவது புதுசா வேற ஏதாவது புதுசா வேற ஏதாவது ஆப்ரேஷன் சேலஞ்சஸ் இருக்கா, ஸோ அது சார்ந்ததாக தான் இந்த ரிவ்யூ மீட்டிங் நடந்ததாகத்தான் பார்க்குறோம். இது ரொட்டீன் தான். ஒரு போர் காலத்துல போர் நடக்கும்போது இந்த மாதிரியான மீட்டிங்ஸ் ரொட்டீனா நடக்கிற மீட்டிங்ஸ் தான். ஓகே, திரு கண்ணன், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஆலோசனையின் முடிவுல ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பல காலகட்டங்கள் நம்ம அமைதியா தான் இருந்திருக்கிறோம். 2001 கார்கில் போருக்கு அப்புறம் பல தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கு. பதான்கோட் தாக்குதலுக்கு பிறகு நம்ம ஒரு பெரிய தாக்குதலை பாகிஸ்தானில் நடத்தணும். 44 பேர் புல்வாமால இறந்ததற்கு பிறகு கூட ஒரு ஒரு உரி தாக்குதல் போன்ற ஒரு சில தாக்குதல்கள் நடந்திருக்கு. போர் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு நிலையை நாம எட்டினதில்லை. இன்னைக்கு அந்த ஒரு சூழல் எட்டி இருக்குது. ஒரு பக்கம் ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது முக்கியமான முடிவுகள் இல்ல சர்வதேச அரங்குல ஒரு பெரிய காய் நகர்த்தல்களுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம வரலாறு பார்த்தா அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நமக்கு பெருசா இருக்கிறதா நான் நினைக்கல. ஏன்னா நாம இதை பன்னாட்டு அமைப்புகளுக்கு நாம 48லயே கொண்டு போயிட்டோம். காஷ்மீர் பிரச்சனை, அதுல நாம எதிர்பார்த்த முடிவு நமக்கு கிடைக்கல. பாகிஸ்தானுடைய சட்டவிரோத வீரர்கள் அங்க இருந்தவர்களை இர்ரெகுலர்ஸ் சொன்னாங்க. அவங்கள வெளியனுப்பணும் நம்ம எடுத்த முடிவுக்காக ஐக்கிய நாடுகள் உதவும், அவர்களை வெளியனுப்பிடும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். அவர்களை மட்டும் வெளியனுப்ப ஐக்கிய நாடுகள் சபை முடிவு பண்ணல. இந்திய வீரர்களும் துருப்புகளும் கூட அங்கிருந்து வெளியே வந்துடணும். அதற்கு பிறகு அங்க ஒரு வாக்கெடுப்பு நடக்கணும். அந்த மக்கள் அவர்களுடைய சுய நிர்ணயத்தை அவர்களே தீர்மானம் செய்து கொள்வார்கள் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானம் கொண்டு வந்தது. அது நமக்கு சாதகமா இல்லை. நாம காஷ்மீர் முழுக்க நமக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். அதற்கு பிறகு 65 நடந்த போரிலும் கூட நமக்கு பெரிய அளவுல ஒரு பெரிய வெற்றி வரல. இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு அந்த 48 நடந்த சீஸ்ஃபயர், போர் நிறுத்த ஒப்பந்தம், அந்த நேரத்தில் நடந்த சீஸ்ஃபயர், அப்புறம் 65 நடந்த சீஸ்ஃபயரை நம்ம 2 பேரும் எடுத்துக்கிட்டோம். 2 பேரும் ஒவ்வொரு இடத்துல இருந்தோம். ஐக்கிய நாடுகள் சபை 48லயே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மானிட்டரிங் பாடியை அங்க அனுப்பிச்சிருச்சு. நிறைய வீரர்கள், ஒரு 30-40 மேஜர் அளவுல இருக்கிற UN மிலிட்ரி அப்சர்வர்ஸ், அவர்கள் அந்த சீஸ்ஃபயர் லைனை அதுல எந்த விதமான அத்துமீறலும் நடக்காமல், அல்லது நடந்தால் அதை ரிப்போர்ட் செய்வது அவர்களுடைய வேலை. அவர்களால் அதை தடுக்க முடியாது. யார் அத்துமீறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இதற்கு பிறகு ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் நமக்கு எப்ப கிடைச்சதுன்னா 71 கிழக்கு பாகிஸ்தானுடைய அது பிரிந்து தனியாக வங்கதேசம் என்று ஆனபோது நம்ம அடுத்த ஆண்டு சிம்லா ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டோம். அந்த ஒப்பந்தத்தின் கீழ் இது இருதரப்பு பிரச்சனை, இதை பன்னாட்டு அமைப்புகளுக்கு நாம் எடுத்து செல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் தொனிக்கிற மாதிரியான ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் நடந்த பிறகு
இந்த சீஸ்ஃபயர் லைனை லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு 2 நாடுகளும் புதிதாக ஒரு பெயரை சொல்லி சுட்டின. ஆனால் 72 சிம்லா ஒப்பந்தத்துக்கு பிறகும் பன்னாட்டு அமைப்புகளுக்கு காஷ்மீர் பிரச்சனையை பாகிஸ்தான் எடுத்துக்கொண்டு செல்வதை நம்மால் தடுக்க முடியாது. அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதனால் எனக்கு பெரிய அளவில் ஒரு நகர்வை நகர்த்தி இந்த பிரச்சனைக்கு முழுமையான ஒரு தீர்வை இந்தியா எட்டிவிடும் என்று எண்ணம் எனக்கு. ஓகே திரு ஜெகநாதன், இப்ப இந்திய இராணுவத்தினுடைய இந்த ஆயுத பயன்பாடு அந்த துல்லியம் குறித்து பலரும் நம்முடைய திறமையை உலகிற்கு பறைசாற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா அந்த S-400 சுதர்சன் சக்ரா போன்ற துல்லியமான ஆயுதங்கள்னா 15 நகரங்களை குறிவைத்து அவர்கள் ஏவுகணையை ஏவினாலும் நம்மால தடுக்க முடியும், அவர்களுடைய எந்தவித தாக்குதலையும் சமாளிக்க முடியும். இப்ப ஒரு ஆயுதம் அதிநவீன தொழில்நுட்பத்துல நம்ம அப்கிரேட் ஆயிருக்கோம், இந்தியாவுடைய இந்த பயன்பாட்டுல நம்முடைய வலிமை உலகிற்கு உணர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு பலராலும் விதந்தோதப்படுது. நிச்சயமா நமக்குமே அது பெருமைதான். அது எந்த அளவுக்கு நாம அதுல முன்னேறி இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் திரு ஜெகநாதன். இல்ல நம்ம இந்த மாதிரியான ஒரு ஹை எண்ட் ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன் சிஸ்டத்தை நம்ம ஹேண்டில் பண்றதுல நம்ம ரொம்ப முதிர்ச்சி பெற்றிருக்கிறது தான் காமிக்கிறது. நீங்க என்னதான் இம்போர்ட் பண்ணாலும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வெப்பன் சிஸ்டத்தை நீங்க இம்போர்ட் பண்ணி நீங்க அதை பயன்படுத்தினாலும் அதை யார் இயக்குறாங்கன்னு தான் நீங்க பார்க்கணும். இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஏர்கிராஃப்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏர்கிராஃப்ட் நீங்க ரஃபாலே வாங்கினாலும் அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தாலும் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு அந்த ஏர்கிராஃப்டோட ஃபுல் கம்ப்ளீட் ஒரு அதோட ரொம்ப எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு அதை பயன்படுத்தக்கூடிய அந்த பைலட் தான் முக்கியமான இம்பார்ட்டண்டா இருக்காரு. அவர் சின்ன தவறு பண்ணாலும் நீங்க அந்த ஏர்கிராஃப்ட் மேலே தான் நீங்க இப்போ ஃபெயிலியர் ஆன மாதிரி வரும். இப்போ அப்படிதான் F-16 அடிச்சிருக்காங்க, J-17 அடிச்சிருக்காங்க. இது பெரிய யார் இந்த வெப்பனை சப்ளை பண்ணாங்களோ அவங்க அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய அவமானமா தான் இருக்கும். இப்போ நீங்க இந்த S-400 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஏன் நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா எல்லா ஏவுகணைகளை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தி ட்ரோன்ஸ் போன்ற இந்த மாதிரியான ஒரு வெப்பன்ஸை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்துச்சுன்னா அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு அந்த ஒரு முதிர்ச்சி, அந்த ஒரு ட்ரைனிங். இப்போ ஏன் பாகிஸ்தான் விமானப்படை அதை பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா அவங்க டர்க்கி வெப்பன்ஸையும் சைனா வெப்பன்ஸையும் 2 மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அங்க நீங்க அதெல்லாம் யூஸ் பண்றவங்களை பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு சோல்ஜர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் உள்ள தெரிஞ்ச ஒரு இன்ஜினியரோ ஒரு டிப்ளமோ ஹோல்டர்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அதை ட்ரைனிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கணும். அதுதான் நம்ம பார்த்தோம் அது ஃபெயிலியர் ஆனது மாதிரிட்டு. ஸோ என்ன டெக்னாலஜி இருந்தாலும் இந்த மாதிரியான ஹை எண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டெக்னாலஜி யூஸ் பண்றதுக்கு முக்கியம் ட்ரைனிங் தான் தேவைப்படுது. அந்த ட்ரைனிங் நீங்க குறுகிய காலகட்டத்தில் எப்படி ஒரு டீம் ட்ரெயின் பண்ணி அதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறீங்க, அதை பண்ணணும். ஸோ இந்தியா ராணுவம் நம்ம முப்படைகள் பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த போர் நடக்கக்கூடிய நாட்கள்ல மட்டும்தான் அவங்க பிஸியா இருக்காங்க. மற்ற டைம்ல அவங்க ரெஸ்பெக்டிவ் டியூட்டி பார்க்கறது கிடையாது. அவங்களுக்கு டெய்லி ஒரு போர் சூழல் தான். அவங்க டியூட்டி போகும்போது குறிப்பா ஃபீல்ட் ஏரியால பாத்தீங்கன்னா அவங்க டெய்லி அவங்க டியூட்டி ஃபீல்ட் ஏரியா போகும்போது அவங்களுக்கு அது ஒரு போருக்கான ஒரு நாளா தான் அவங்க டெய்லி அவங்க டியூட்டி போகும்போது பண்ணுறாங்க. அந்த ஒரு இதுலதான் அந்த ஒரு ஆம்பியன்ஸ் தான் அவங்க இருக்காங்க. ஸோ அந்த ட்ரைனிங் தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு போர் சூழல் வரும்போது ஒரு கிரைசிஸ் வரும்போது அவங்க ஈஸியா அதை கடந்து வெற்றிகரமாக ஒரு டீம் ஒர்க் கொண்டு வர முடியுது. ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு புதிய ஒரு உணர்வோ ஒரு புதிய ஒரு சூழலோ அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். பட் அவங்களுக்கு இந்த ஃபீலிங் இருக்காது. ஏன்னா அவங்க அன்றாட அவங்க பழகிடுறாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அந்த வெப்பன் சிஸ்டத்தை S-400 சக்சஸ்ஃபுல்லா நம்ம பண்ணியிருக்கோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதே பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2% வெப்பன் சிஸ்டத்தை தான் நம்ம பயன்படுத்திருக்கோம். இன்னும் நிறைய வெப்பன் சிஸ்டம் இருக்கு. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த லெவலுக்கு இந்த வார் எஸ்கலேட் ஆகிறத பொறுத்து அந்த வெப்பன் சிஸ்டத்தெல்லாம் பயன்படுத்தக்கூடிய சூழல் உருவாகும். இல்ல இன்னொன்னு நம்ம DRDO தயாரிப்பான ஆகாஷ் ஏவுகணையும் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. முழுக்க இந்திய தயாரிப்பு, உள்நாட்டு தயாரிப்பு அப்படின்ற அளவுக்குமான செய்திகளும் வர தொடங்கி இருக்கு, தகவல்களும் வர தொடங்கி இருக்கு. ஆகாஷ் ஏவுகணையோ நம்முடைய உள்நாட்டு தயாரிப்புகளோ இந்த போர் பதற்ற சூழல்ல எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு, எப்படியான ஒரு வலிமையை பறைசாட்டி இருக்குன்னு பார்க்கலாம் ஜெகநாதன். ஆகாஷ் பயன்படுத்திருக்கோம். அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதுல ஒரு வார் கிரைசிஸ்ல ஒரு எக்ஸசைஸ் கிடையாது. இது ஆக்சுவல் ரியல் டைம் வார்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ரிசல்ட் கொடுத்துருக்கு. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான், DRDO பெரிய அச்சீவ்மெண்ட்.
பட் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் பாத்தீங்கன்னா கடந்த 6-7 வருடங்களாக வந்து நிறைய என்ன சொல்றாங்க ரிஃபார்ம்ஸ் வந்து ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்றது மூலமாக வந்து அதாவது வெளிநாட்டு இருக்க கம்பெனிகளோட இந்திய கம்பெனிகள் வந்து கொலாபரேட் பண்ணி வெப்பன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஆகுமெண்ட் பண்றதுக்கு வந்து நிறைய பாலிசிஸ் கொண்டு வந்திருக்கோம். 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் என்னன்னா குவாலிட்டேட்டிவ் அந்த குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் வந்து நம்மளுடைய வெப்பன் சிஸ்டம்ல வந்து கிடைக்கும். ஈஸியா வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி மட்டும் இல்லாம நம்ம உள்நாட்டிலே வந்து ரிசர்ச் R&D வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். R&D ஸ்ட்ரென்தன் பண்ணதான் இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் என்ன அட்வான்ஸ் வெப்பன்ஸோ அதை வச்சு அடுத்த இன்னும் 5 வருடங்களுக்கு இந்த வெப்பன் சிஸ்டம் இன்னும் அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதை மறுபடியும் அதுக்கேற்ற மாதிரி அந்த வெப்பன்ஸ் டெவலப் பண்ற அந்த R&D வந்து நம்ம இப்போ மோரார்லெஸ் நம்ம வந்து இந்தியாவிலேயே வந்து கொலாபரேஷன்ஸ்ல வந்து நம்ம அந்த டிஃபென்ஸ் செக்டர்ல வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் கிட்டத்தட்ட 2014, 16, 17, 18 வந்து எடுக்கப்பட்ட இந்த எஃபர்ட்டோட விளைவு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம டிஃபென்ஸோட மேனுஃபேக்சரிங்கே வந்து இன்னைக்கு ஒரு முழுவதுமாக தன்னிறைவு அடையாட்டியும் குறைஞ்சபட்சம் ஒரு 60% நம்ம தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம். நாளைக்கே ஒரு கிரைசிஸ்ல வந்து மேலை நாடுகளோ இல்லை வெளிநாடுகளோ வந்து நமக்கு அண்டை நாடுகள் வந்து நமக்கு வெப்பன் சிஸ்டம் கொடுக்க முடியாதுன்னு ஒரு வந்தா கூட நம்மளால வந்து போரை வந்து நடத்தக்கூடிய ஒரு செல்ஃப் சஸ்டைனிங் செல்ஃப் ரிலையன்ஸ் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதுவே வந்து ஒரு பெரிய சாதனையாக தான் தெரியுது. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ இந்த ரியல் டைமா நம்ம வந்து அதோட சக்சஸ் வந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு கலெக்டிவ் டீம் ஒர்க்கு. எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் அதோட ரெஸ்பெக்டிவ் ரோல் லைக் ஸ்பேஸ் இப்போ விண்வெளித்துறையா இருந்தாலும் சரி, இல்லை DRDO இருந்தாலும் சரி, இல்லை முப்படைகளாக இருந்தாலும் சரி, இல்லை அதை சார்ந்த அதர் டெக்னிக்கல் ஆர்கனைசேஷன் இருந்தாலும் சரி, எல்லாம் அவங்கவுங்க இன்ஸ்டிடியூஷன்ஸோட ரோல்ஸ் வந்து அவங்க கரெக்டாக ப்ளே பண்றாங்க, கரெக்டாக மேண்டேட்டை ஃபுல்ஃபில் பண்றாங்க, ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதோட கியூமுலேட்டிவ் எஃபெக்டா தான் இந்த மாதிரி கிரைசிஸ்ல வந்து நமக்கு அந்த சக்சஸ் வந்து நமக்கு சக்சஸா வெற்றியாக தெரியுது. ஓகே, திரு கண்ணன், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த நம்முடைய ஆயுத பயன்பாடு? அது அதிநவீன ஒரு உயர் தொழில்நுட்பத்துல ஒரு சரியான திட்டமிடல் பயிற்சியோட இருக்குதா? நம்முடைய வலிமை இந்த தளத்துல எப்படி பறைசாற்றப்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நாம ரெண்டும் வெளியில இருந்து வாங்கிய விமானங்களை தான் நாம் பயன்படுத்துகிறோம். ரஃபேல், MiG அந்த மாதிரி விமானங்களை சார்ந்து இருக்கிறோம். நாம பயன்படுத்திய ட்ரோன்ஸ் இந்த இந்த 2 நாள் போர்க்கால நடவடிக்கைகள்ல அதிகமாக பேசப்படுறது நாம பயன்படுத்தின ட்ரோன்ஸ். அது 2 இடத்துல இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஒன்று போலண்ட்ல இருக்கிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியினுடைய வார்மேட் அப்படின்ற ட்ரோன்ஸ். அதுதான் அந்த லாய்டரிங் மியூனிஷன் அப்படின்னு நம்ம இப்ப கேள்விப்படுற ட்ரோன்ஸ். அது அங்கிருந்து வாங்கியிருக்கோம். ஹராப் ட்ரோன்ஸ்ன்னு சொல்லிட்டு இஸ்ரேல்ல இருந்து நிறைய வாங்கியிருக்கோம். 2 பெருமளவு நம்ம பயன்படுத்தி இருக்கோம். நாம நிறைய ஆயுத தளவாடங்களை உருவாக்குகிறோம். அதை ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கும் நாடுகளுக்கு விற்பனை செய்கிறோம். நாம் நிறைய மேலை நாடுகளிடமிருந்து ஆயுதங்களை பெறுகிறோம். நாம இப்ப வந்து அமெரிக்காவில இருந்து வாங்குறோம், பிரான்ஸ்ல இருந்து வாங்குறோம், UK கிட்ட இருந்து வாங்குறோம். முன்னாடி நிறைய ரஷ்யாவை சார்ந்திருந்தோம். இப்ப இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இஸ்ரேல் வந்து நம்முடைய ஒரு பெரிய கூட்டாளி பயங்கரவாத எதிர்ப்பு போரில். அதனால அவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில்நுட்பம், அவர்கள்ட்ட இருந்து வாங்குற ஆயுதங்களை வச்சு பயன்படுத்துறோம். 2யும் பயன்படுத்தி இருக்கோம். இந்த இடத்துல நாம இன்னும் இண்டிஜினைஸ் பண்றதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். அந்த இடத்தை நோக்கி நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம். இப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம்னு நான் நினைக்கிறேன். நம்ம நாளாவட்டத்துல அந்த இடத்துக்கு போவோம். ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி தான். தொடர்ந்து ஒரு பக்கம் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாகிஸ்தானுடைய அத்துமீறலை தடுக்கும் விதமாக இந்திய இராணுவத்தினர், முப்படையினர் கண்காணிப்பு பணியில் மிக தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்திகளும் நமக்கு கிடைத்திருக்கிறது. வட மாநிலங்கள், குறிப்பாக டெல்லி, ராஜஸ்தான், பஞ்சாப், சண்டிகர், ஜம்மு காஷ்மீர், ஹரியானா உள்ளிட்ட பகுதிகளில் அவ்வப்போது சைரன் ஒலி எழுப்பி பாதுகாப்பு ஒத்திகையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அந்த செய்திகளையும் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அடுக்கடுக்கான செய்திகளும் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. கூடுதலாக சிறப்பு விருந்தினர்களும் இணைந்து அவர்களது கருத்துக்களை, பார்வைகளை நம்மோடு தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் திரு கண்ணன் நம்மோடு இணைக்கிறார். திரு கண்ணன், இப்ப நம்ம பாகிஸ்தானுக்கு ஒரு பக்கம் பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல பாகிஸ்தானுக்குள்ளேயே மற்றும் ஒரு அரசியல் குழப்பம் இப்ப உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியையும் நாம பார்த்துட்டு இருக்கிறோம். பலூச் விடுதலை படையினர் இன்னைக்கு அங்க பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. குவெட்டோ நகரை கைப்பற்றி இருப்பதான தகவல்களும் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுக்கிட்டு வருது. ஒரு பக்கம் கிழக்கு பகுதியில இந்திய ராணுவத்தினர் நம்முடைய ஒரு தாக்குதலை, ஒரு தற்காப்பை அவங்க எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க. மறுபக்கம்
பலுசிஸ்தான் பகுதியிலிருந்து அந்த விடுதலை படையினர் பாகிஸ்தான் ராணுவத்தினர் மேல தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த ஒரு சூழல் இருக்கு. பாகிஸ்தான்ல நடக்கக்கூடிய இந்த அரசியல் குழப்பத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்? பாகிஸ்தான் ஒரு ஒரு ஸ்திரமற்ற ஒரு நாடுன்றது உங்களுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப நாளாவே தெரியும். இங்க நிறைய என்ன சொல்றது, சக்தி அமைப்புகள், அதாவது பவர் சென்டர்ஸ் இருக்கு. ராணுவம் அதுல ஒரு பெரிய பங்கு. அதுக்கப்புறம் அந்த நாட்டினுடைய அரசியல்வாதிகள் அவர்கள் எல்லாம் இருக்காங்க. முக்கியமான அந்த நாட்டுல ரொம்ப பிரபலமான ஒரு ஒரு அரசியல் தலைவரை அவர்கள் சிறையில் வைத்திருக்கிறார்கள். அதனால அந்த ராணுவத்தின் மீது ஒரு அதிருப்தி பஞ்சாப்ல இருக்கிற இலீட்ஸ், மேன் மக்கள், அவர்களுக்கு, இந்த மிடில் கிளாஸ்க்கு ராணுவத்தின் மேல ஒரு வருத்தம் இருக்கு. பலூச்சிஸ்தான் பிரச்சனையை அவர்கள் கையாண்டு கொண்டு வருகிறார்கள், பல ஆண்டுகளாக கையாண்டு கொண்டு வருகிறார்கள். அது ஒரு இன்சர்ஜென்சி. அது சமீபத்துல பலூச்சிஸ்தான் தீவிரவாதிகள் சில வெற்றிகளை கண்டிருக்கிறார்கள். இந்த ட்ரெயின் தாக்குதல் நடந்துச்சு, இப்ப நீங்க சொல்ற அந்த மாதிரியான செய்திகள் நடந்துச்சு, நேற்று ஒரு தாக்குதல் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் கட்டுப்படுத்திடுவாங்கன்றதான் நான் நினைக்கிறேன். இத்தனை குழப்பங்களுக்கு மத்தியிலும் பாகிஸ்தான் என்றும் ஃபெயில்டு ஸ்டேட் என்று நிறைய பேர் சொன்னாலும் கூட அது இயங்கி வந்து கொண்டிருக்கிறது. அதை நம்மால் தனிமைப்படுத்த முடியவில்லை. சவுதி அரேபியா அதனுடைய மிகுந்த நேச நாடாக இருக்கிறது. துருக்கி, அதற்கு பிறகு மலேசியா, சீனா, இவை மூன்றுமே பாகிஸ்தான் கேட்ட சுதந்திர விசாரணையை ஆதரித்து பேசியிருக்கின்றன. அதே மாதிரி ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் இருக்கு. அதுலயும் பாகிஸ்தானுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு. அந்த 54 நாடுகள் மத்தியில இந்த காஷ்மீர் பிரச்சனையை அது கொண்டு வராத நாள் இல்லை. அதற்கு ஆதரவாக அந்த இயக்கம், அந்த அமைப்பு பேசாத நாள் இல்லை. அதனால பாகிஸ்தானை நம்ம தனிமைப்படுத்த முடியாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாஜ் ஹோட்டல் தாக்குதலுக்கு பிறகும் சரி, ஒசாமா பின் லாடன் அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் சரி, பாகிஸ்தானை நம்மால் தனிமைப்படுத்த முடியவில்லை. மேலை நாடுகள் அதை கைவிட தயாராக இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்க திரு கண்ணன்? ஏன்னா இலங்கையை சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் அங்க போய் விளையாடும் போது அவர்கள் மேல பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி உயிர் பிழைத்து வந்த அந்த ஒரு உலகை உலுக்கிய ஒரு சம்பவமும் இருந்திருக்கு. இப்ப இந்த மாதிரி ஏன் பாகிஸ்தானை ஒரு தனிமைப்படுத்த இல்ல ஒரு மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாக முடியல? இந்தியா இன்னும் கூடுதல் அழுத்தம் தரணுமா, இல்ல மற்ற உலக நாடுகளுக்கு என்ன விதமான கணக்குகள் இருக்குன்னு பார்க்கலாம்? இல்ல, பாகிஸ்தான் இன்னொரு ஆப்கானிஸ்தானாக மாறிடக்கூடாதுன்ற எண்ணத்துலதான் எல்லா நாடுகளும் அதோடு எங்கேஜ் செய்யறாங்க. அதை தனிமைப்படுத்திட்டா அது ஒரு பேராபத்து நிறைந்த ஒரு நாடாக மாறிவிடும். ஆப்கானிஸ்தான் எப்படி எந்த கட்டுப்பாட்டுக்கும் கீழே இல்லை. இன்னைக்கு மேலை நாடுகள் அத்தனையும் தோற்று போய்விட்டன. எந்த தாலிபானை அவர்கள் ஒழிக்க வேண்டும் என்று போர் செய்தார்களோ அந்த தாலிபான் என்ற ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். இந்தியர்களே அவர்களோடு பேசுகிறார்கள். அவர்களுடைய வன்கொடுமை செயல்கள் எல்லா பத்தியும் நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம், முன்னாடி பேசியிருக்கோம். இன்றைக்கு அவர்கள் தான் ஆட்சியாளர்கள். அதை இந்த உலகம் ஒப்புக்கொண்டது. வெற்றியாளர்களை உலகம் ஏற்றுக்கொள்ளும் என்பதற்கு தாலிபான் போன்றவர்கள் ஒரு நல்ல உதாரணம். அந்த நிலைக்கு போயிடக்கூடாது பாகிஸ்தான் ஒரு ஸ்திரமற்ற ஒரு நாடாக இருக்கிறது. அங்கு பயங்கரவாத அமைப்புகள் ஒரு காலத்தில் அவர்களுடைய ஆதரவோடு இயங்கின. அதற்கு மேலை நாடுகளும் ஒரு காரணம். அதனால அந்த நாட்டை எங்கேஜ் செய்துதான், அவர்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டும் அவர்களோடு ஒரு தொடர்பை வைத்துக் கொண்டும் தான் அவர்களை கட்டுப்படுத்த முடியும், அவர்களை மாடரேட் செய்ய முடியும், அவர்களை மிதவாதிகளாக மாற்ற முடியும், அவர்களை மற்ற நாடுகளோடு, உலக நாடுகள் அமைப்போடு ஒரு சமமான ஒரு உறுப்பினராக பாகிஸ்தான் செயல்படுவதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்ற எண்ணம் தான். அதனால தான் அவர்களை முழுமையா கைவிட யாரும் தயாராக இல்லை. ஓகே, நிறைவா ஒரே ஒரு கேள்வி திரு கண்ணன். இப்ப ஒரு பக்கம் நம்ம போரை விரும்பல, பாகிஸ்தானுடைய பயங்கரவாதம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், மட்டுப்படுத்தணும், பயங்கரவாதிகள் மட்டும்தான் நம்முடைய இலக்கு, அப்பாவி மக்கள் பொதுமக்கள் நம்முடைய இலக்கு கிடையாது, போரை விரும்பாத ஒரு அகிம்சை சமூகமா தான் இந்தியாவும் இருக்கு, உலகத்திற்கே அகிம்சையை போதித்த ஒரு நாடு. நம்ம அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம். அந்த மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஒருவேளை ஒரு போர் சூழல் அப்படின்னு உருவானா அது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில என்ன விதமான ஒரு சாதக பாதகங்களான ஒரு கூடிய அம்சங்களா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ரெண்டு நாடுகளுமே நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். பாருங்க, மே 5 டாலர் 84 ரூபாய் 22 பைசா இருந்துச்சு. இன்னைக்கு 85 ரூபா 60 பைசா ஆயிடுச்சு. அதனால பொருளாதார ரீதியாக பங்கு சந்தை நம்ம ஒரு பெரிய வீழ்ச்சியை இன்னும் சந்திக்கலனாலும் கூட இது தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்முடைய பொருளாதார பின்னடைவு என்பது தவிர்க்க முடியாததான் மாறி போயிடும்.
பாகிஸ்தான் ஏற்கனவே அதுல பாதாளத்துல இருக்கு பொருளாதார ரீதியா. ம். அதனால இந்த போரெல்லாம் அதை நடத்துறதுக்கு அதுக்கு போதுமான அளவு திராணியோ அல்லது பொருளாதார வலிமையோ இருக்கிறதா நான் நினைக்கல. நாமும் இந்த போரை தொடர்ந்து நடத்தினோம்னா உலக நாடுகள் மத்தியில் நமக்கு நல்லெண்ணம் அருகிவிடும். அதனால நாம வெற்றி முகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஏறு முகத்துல இருக்கோம். நம்முடைய கை ஓங்கி இருக்கு. இனிமேல் நம்ம என்ன சொல்லணும்னு நினைச்சோமோ அதை பண்ணிட்டோம். இந்த தருணத்துல இதற்கு பிறகு பின்வாங்கிட்டு இதை ஒரு ராஜதந்திர வெற்றியாக மாற்றுவதற்கு நீண்ட காலம் நாம் உழைக்க வேண்டும். நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பலமாகவும், இன்னும் தெளிவாகவும், இன்னும் தீர்க்கமாகவும் நாம் செய்ய வேண்டும்.